ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களோட ஃபுட் பிரிண்ட். ஏன்னா இது வந்து இப்போ பேபி ஷவர் தீமுக்கு ஜடப்பிள்ளைகள் எல்லாருமே இது மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து பேஸாக எப்படி பண்ணுறன்ற பற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இப்போ ரொம்ப செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்கலாம். இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். இப்போ 2 தனித்தனியாக இருக்கல, இப்படி இருக்கக்கூடாது. 2 கிட்ட கிட்ட ஒட்டின மாதிரி இருக்கணும். இப்போ நான் தனித்தனியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்ச பிறகு 2 ஒன்றா இருக்கிற மாதிரி காமிக்கலாம். இப்போ இது ஒன்று மட்டும் செஞ்சிடலாம். இன்னொன்று தனியாக செஞ்சு அது 2 நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஹார்ட் ஷேப் கொடுத்து அப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ வரைஞ்சிருக்கதையே வந்து 2 கிட்ட வச்சு வரையலாம். அதை எப்படின்னு காட்டுறேன். இப்படி ஒரு இதை நம்ம வரைஞ்சிடல. வரைஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பேப்பரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அடுத்ததுக்கு பக்கத்தில் போய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது 2 கிட்ட வரணும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மேலே ஏற்றி 2லேயும் படவும் கூடாது, படாத மாதிரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பக்கத்தில் வைக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2ஐயும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுக்கலாம். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இடையில ஜர்தோசி லைன்ஸ் இருக்கலாம், அதை குடித்தாலும் ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். ஸோ நான் இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். இந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாக ஜர்தோசி வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்த வச்சு இப்படி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா 2ஐயும் நம்ம தனித்தனியாக பண்ண முடியாது. குழந்தைங்களோட 2 காலுமே ஒன்றா தான் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல வச்சு பண்ணியிருக்கேன்றதை கவனமாக பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து மொபைல் எடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்சதுக்கு இப்போ வரைஞ்சதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஜர்தோசி வச்சு கனெக்ட் பண்ணலாம். இவ்வளோ பெருசு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் நான் ஒர்க் பண்ண போகிறேன். எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம், செலோ டேப் வந்து எல்லா பக்கமும் அடிச்சுக்கலாம். செலோ டேப்புக்கு மேலே வந்துட்டு நமக்கு தேவையான OHP ஷீட். எனக்கு வந்து நான் சின்னது வேணுன்றதுக்காக OHP ஷீட்டை நான் சின்ன சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக மேலே ஏற்றி நல்லா தள்ளி வச்சுக்கிட்டேன். தள்ளி வச்சுட்டு பட்டர் ஷீட்டையும் மடக்கிடுங்க. ஏன்னா பட்டர் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா ஒவ்வொரு நேரம் செலோ டேப் வந்து எடுக்க வராது, நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெடி பண்ணிடலாம். நான் எல்லா ட்ரிக் அண்ட் டெக்னிக்கையும் குட்டி குட்டி விஷயத்தை கூட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மேம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ப்ரைவேட் வீடியோவில் சென்ட் பண்ணியிருக்க விஷயத்தை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மெயின் வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் மேம் எல்லா வீடியோவும் யூடியூப்லேயே சென்ட் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு. நம்மளோட ஆரி கிளாஸில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு மேம். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் எல்லா வீடியோவும் அதில் சென்ட் பண்ணலாம். இல்லாட்டி எல்லாருமே கற்றுக்கொண்டக்காக சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 100 ரூபா பேமெண்ட்டுக்கு இப்போ அந்த ப்ரூச் பின் கிளாஸ் வந்து வேறு 50 ரூபா பேமெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு வேறு ஒர்க்கே இல்லை. இந்த ஒர்க்கு தான் பார்க்குறோன்றப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங் இருக்குன்றக்காக தான் அப்படி பண்ணுறது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணால் நாங்கள் இதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் வந்தனால தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணல. ஸோ வந்து எல்லா ப்ரைவேட் வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து மெயின் வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? எல்லா பக்கமும் வந்துட்டு நான் செலோ டேப் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன காரணத்தை கொண்டு நகராது, என்னோடய ஷீட்டு எதுவுமே நகர போகிறதில்ல. ஸோ நான் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே அப்பா சொன்ன மாதிரி அதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணி 4 to 5 minutes வந்து விட்ட பிறகு நான் ஜர்தோசி கொடுப்பேன். அதே ஒர்க்கு தான் பண்ண போகிறேன் திரும்பவும். அப்போ அதை எடுத்துகிட்டு B7000 க்ளூவை நான் மூடாமல் வச்சுட்டேன். அப்படியே லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம், எங்கேயோ இது லாக் ஆகாமல் இருக்குது. ஒரு நிமிஷம். பட்டர் ஷீட் லாக் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. மேலே OHP ஷீட் லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ லாக் ஆகாது. அந்த நகரக்கூடாது. நகர்ந்தாலே நமக்கு வந்து வேலை ஓடாத மாதிரி இருக்கும். அது ஒட்டுச்சா, இது நம்ம கரெக்டாக பண்ணமான்னு நினச்சிட்டே இருப்போம். ஸோ நம்ம இது பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். B7000 க்ளூவை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது சுகர் பீட்லேயே பெரிய சைஸு சின்ன சைஸ்னு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது காயட்டும். ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி 4லேருந்து 5 நிமிஷம் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து காயட்டும். 3 minutes ஆச்சு. நான் எப்பயும் போல தான் ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறேன். நான் அப்பா அது அந்ததுக்கு பண்ண பாருங்கள், அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே காட்டிட்டு பண்ணல, நான் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகேங்களா?
இந்த இது மட்டும் ஒட்டுறது கூட பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஷார்ப்பான டூல் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். ஜர்தோசியை வந்து அடுத்தடுத்து போகும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படி கொண்டு போங்க, கையில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அங்கிட்டு கம் இருக்குது நமக்கு, அதில் ஒட்டிடுச்சுன்னா வம்பு. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி பிடி போல் இந்த த்ரெட் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுவாங்க பாருங்கள், ப்ளக் பண்ணுறதுக்கெலாம், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏமாம் 3 to 4 மினிட்ஸ் விடுங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு தடவை 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விடாமல் விட்டு செஞ்சு பாருங்களேன். நமக்கு ஒட்டவே ஒட்டாது, நகர்ந்துக்கிட்டே போகும், நமக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு ஒட்டியாச்சு. ஓகே, இந்த இதிலே ஒட்டி எடுத்துக்கிறேன். ஜர்தோசி வளைஞ்சிருக்கேன் மேம், ஒட்டலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கம்மில் ஒட்டும் போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. வரைஞ்ச விஷயத்தை இப்போ வந்து நல்லா நம்ம ஒட்டுற விஷயத்த கரெக்டாக இருக்கனால மட்டும் தான் ஈஸியாக நம்மளால் ஸ்டிக் பண்ண முடியுது. வரைஞ்சதோ ட்ரேஸிங்கோ கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால தான் செலோ டேப் பண்ணுறது 1 நிமிஷம் வேலை தான். நிறையா பேர் வந்து அதெல்லாம் இது கொட்டிக்கிட்டு அப்படியே அடியில் வச்சு பண்ணுவோன்னு நினைப்பீங்க. அது 1 நிமிஷம் வேலை தான், நமக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் அது எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கரெக்டாக எந்த இடத்துல கட் ஆகுதோ அங்கே ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நெகத்தை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே கட் ஆகும். தென் அதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? அவ்வளோதான், 2 இது எடுத்தாச்சு. இன்னது பூரா மேலே வட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன். ஓவரால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜர்தோசி கொடுத்து எடுத்துட்டேன். அடியில் ரெட்டு இது மாறி மாறி தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நம்ம எடுத்த பிறகு சரியாக போயிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட உள்ள அவுட்டர் லேயர் இருக்கலாம், அந்த ஃபுட்டோட அவுட்டர் லேயர் இருக்கலாம், அங்கே வந்துட்டு நான் நம்ம பேர்ல் செயின் இருக்குது பார்த்திங்களா, அதான் கொடுக்க போகிறோம். அவங்க சாரீ கலர் வந்து என்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ அந்த தீமில் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, ப்ளூ வித் கோல்டு. ஸோ அந்த தீம்லேயே நம்மகிட்ட கேட்டனால நம்ம எல்லாமே அப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். எப்பயும் போல் ஒரு பேர்ல் செயின் வந்து இதை சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். பேர்ல் செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா பேர்ல் செயின் மீட்டர் நமக்கு எவ்வளோ விற்கிதுன்னு தெரியும். நான் எல்லாத்துக்குமே ரேட் ஃபிக்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நம்ம பண்ணி அதை அப்பா ப்ரூச்சுக்கு பண்ணோம்ல, அதே தான் பண்ண போகிறோம். ஓவரால் ஃபுல்லாக அதை நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு டூல் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா அதை கொடுத்துட்டு, புரியுதுங்களா? இதை எக்ஸ்ட்ரா விட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். இங்கனக்குள்ளேயும் வளைக்கிற இடத்துல வளைச்சிட்டு